அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இல்ல எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வலைக்கும் அஸ்ஸலாம் டீச்சர் கேக்குது. கேக்குது மிஸ். சரி. 2027 28 நியூ பேட்ச் மாணவர்கள் வந்து இதுல இருப்பீங்க. ஓகே, நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வந்தால் நான் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுவேன். நாம இன்னைக்கு பார்க்க போற பகுதி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சங்ககாலம் பார்த்தோம். அதே மாதிரி சங்க செய்யுள் பார்த்துருக்கிற நம்ம கிளாஸ்ல அடுத்த பகுதியா கம்பராமாயணம் என்ன செய்வோம் நம்ம கிளாஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரியா? ஓகே, நீங்க ஆல்ரெடி நான் படிப்பிச்ச கம்பராமாயண ரெக்கார்டிங்ஸ் வந்து 2026க்கு படிப்பிச்சது, 25க்கு படிப்பிச்சது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. நீங்க அதையும் பார்த்து கொள்ளலாம். ஷார்ட் வீடியோ சின்ன ஃபுல்லா போடையில சில பகுதிகள் வந்து போட்டிருக்கிறேன். அதையும் நீங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம ஒரு அறிமுகத்தோட நாம் என்ன செய்வோம், கம்பராமாயணம் என்ற பகுதி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அறிமுகம் தெரியும். சரியா? கம்பராமாயணம்டா ராமண்ட வரலாற்றை சொல்றதுதான் பிள்ளைகள். திருமால்ட அவதாரமாகிய ராமபிராண்ட வரலாற்றை சொல்றதுதான் இந்த ராமாயணம், கம்பராமாயணம். கம்பர் எழுதியதால கம்பராமாயணம் என்று என்ன செஞ்சிருக்கே அதுக்கு பெயர் வந்திருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கம்பராமாயணம் எந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு இலக்கியம்? ஆன்சர். கம்பராமாயணம் பிள்ளைகள் இந்த சங்ககாலம், சங்கமருவி காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம் என்று தென்னிந்திய இலக்கிய வரலாற்றுல காலங்கள் இருக்கு. சோழர் அதுல இந்த வெரி குட். சோழர் சோழர் காலத்துல காலத்தில் ஓகே, சோழர் காலத்துல எழுதப்பட்ட காப்பியம் தான் என்ன, இந்த கம்பராமாயணம். இது காப்பியம், பேரிலக்கியம் என்று சொல்றது. சரி, அதை நம்ம இலக்கணம் அதாவது இலக்கிய வரலாறு படிக்கும் போது இந்த கம்பராமாயணம் திரும்பவும் படிப்போம். சரியா? அதோட அறிமுகத்தை பத்தி படிப்போம். சரி, ஓகே. சோழர் காலத்துல எழுந்த காப்பியம் தான் இந்த கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்துல புலகள் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு. சரி, 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கம்பராமாயணம். ஒவ்வொரு காண்டங்களும் பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. சரியா? பேசிக் தெரிஞ்சுட்டு அங்கால போவோம். சரியா? ஒவ்வொரு காண்டமும் வந்து ஒவ்வொரு விஷயத்த என்ன செய்யுது சொல்லுது. இப்ப பாலகாண்டம் என்று சொல்றது ராமண்ட இளம காலம். ராமன் பிறந்தது, ராமனும் மற்ற ஆக்களும் பிறந்தது முதல் அவன் இளமை காலம், அவன் திருமணம் செய்யற அந்த வரையான பகுதிகளை சொல்றதுதான் பாலகாண்டம். அந்த பாலகாண்டத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. ராமன் சின்ன வயசுல இருந்து சீதைய வந்து திருமணம் செய்யற வரையான செய்திகள் வந்து பாலகாண்டத்துல சொல்றாங்க. அயோத்தி காண்டத்துல என்ன சொல்றாங்கடா, அயோத்தி காண்டம் தான் உங்களோட சிலபஸ்ல தந்த பகுதி. அயோத்தி காண்டத்துல ஒரு படலம் தந்திருக்கிறாங்க, கங்கைகான் படலம் அல்லது குகப்படலம் என்றும் சொல்றது. கங்கைகான் படலம் அல்லது குகப்படலம் என்று சொல்றது. இந்த அயோத்திய காண்டத்துல என்ன சொல்றாங்கண்டா, ராமண்ட முடிசூட்டு விழா. சரியா? தசரதன் சொல்லி ராமண்ட முடிசூட்டு விழா இருந்ததும் அது தடைபற்றதும், தசரதன் இறந்து போறது, ராமன் காட்டுக்கு போறது, ராமனை தேடிக்கொண்டு பரதனும் காட்டுக்கு செல்றது, அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அயோத்தி காண்டத்துல சொல்றாங்க. அத மாதிரி ஆரண்ய காண்டத்துல என்ன சொல்றாங்க என்றால், நோமலா சொல்றேன் சரியா, ஆரண்ய காண்டத்துல ராமன் வந்து காட்டுல என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சான், ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனது, அந்த செய்திகள் ஆரண்ய காண்டம். சரியா? அடுத்தது வந்து கிட்கிந்தா காண்டம். கிட்கிந்தா காண்டத்துலதான் பிள்ளைகள் இந்த சுக்ரீவனுடையான நட்பெல்லாம் ராமனுக்கு கிடைக்குது. சரியா? சுக்ரீவன் அண்ணா வாலிய வந்து மறைஞ்சிருந்து ராமன் வதை செஞ்சதாகவும் அந்த மாதிரி எல்லாம் செல்லப்படுறது வந்து இந்த கிட்கிந்தா காண்டம். இது வந்து நீங்க இலக்கிய நயம் என்ற பகுதியில ஓஎல்ல படிச்சிருக்கீங்க. கிஷ்கிந்தை படலம் என்று படிச்சிருப்பீங்க. அந்த கிஷ்கிந்தை படம், கிட்கிந்தா காண்டம் அதெல்லாம் ஒன்றுதான். சரியா? அதுக்குள்ள வார ஒரு பகுதி தான் கிட்கிந்தா காண்டம். சரியா? அடுத்த காண்டம் பாத்தீங்கன்னா சுந்தர காண்டம். சரியா? இந்த சுந்தர காண்டத்துலதான் நம்மட அனுமான் இருக்கிறார் தானே. இந்த அனுமான் வந்து கடல் கடந்து இலங்கைக்கு வந்து சீதை அடிக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ராமனுக்கு சொல்ற பகுதி. சரியா? அத மாதிரி கடைசி காண்டம் யுத்த காண்டம். கடைசி காண்டம் என்ன பிள்ளைகள்? யுத்த காண்டம். யுத்த காண்டம்டா ராமன் வந்து இலங்கைக்கு வந்து ராவணனோட போர் செஞ்சு அவனை அழிச்சு சீதைய திரும்பவும் அயோத்தி நகருக்கு கொண்டு போற பகுதி.
அப்ப ராமன் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சீதையும் ராமனும் வந்து திரும்ப அயோத்திக்கு போற நாளைத்தான் தமிழர்கள் தீபாவளி என்று என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இந்த 6 காண்டங்களையும் உள்ளடக்கியதுதான் பிள்ளைகள் ராமாயணம். அதுல 2வது இருக்கிற அயோத்தி காண்டத்தை தான், அயோத்தி காண்டத்துல ஒரு படலமாகிய கங்கை படலம் என்ற பகுதி தான் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், சிலபஸ்ல தந்திருக்கிறான். சரியா? உங்களுக்கு சிலபஸ்ல தந்திருக்கிறான். 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் இந்த கங்கை கான் படலத்துல என்ன செய்யப்படுது, காணப்படுது. சரியா? கங்கை கான் படலம். ராமனை கூட்டி வாரத்துக்காக பரதன் கங்கை கரைக்கு போறான். கங்கை அதுல இருக்கி, கங்கை கரைதான் தென்கரைக்கு சென்றாதான் ராமன் இடம் அடைய முடியும். அதுல கங்கை இருக்கிறதால கங்கை கான் படலம் என்றும் சொல்றாங்க. அத மாதிரி அது குகப்படலம் என்றும் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஏன், அந்த கங்கையை கடக்க குகன் தான் உதவி செய்யறான். அதனால அத குகப்படலம் என்றும் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன். ஏன் ராமன் காட்டுக்கு போனான், என்ன நடந்துச்சு தெரியுமா? யாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நீங்க சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. ராமன் கை ஏன் கைகேட சூழ்ச்சியால தசரதன்கிட்ட கைகை செல்ற வரம் கேட்கிற, அந்த வரத்தினால தசரதன் வரம் கொடுக்குற. அதனாலதான் என்ன செய்யற, இராமன் வந்துட்டு காட்டுக்கு போற. அப்படி காட்டுக்கு போகக்கூடமே சீதையும் என்ன செய்வா, அவரோட கூட போவா. அவரோட தம்பியும் இலக்குமணனும் அண்ணன் போறான்னு சொல்லி அவரும் போவாரு. அதத்தான் சொல்லு. சரி, இவர் நார்மலா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். ஆனால் அது உள்பொருளை பாத்தீங்கன்னா கைகேயின் சூழ்ச்சி அல்ல. கைகேயிட சூழ்ச்சியால ராமன் காடு செல்லவில்லை, தசரதன் இறக்க இல்ல. அந்த கம்பராமாயணமே ஒரு திருப்பு முனைய சந்திச்சது யாரால் என்று பாத்தீங்கன்றால் கைகேயியால அல்ல. இன்னொரு ஆள் இருக்கிறார். யார் அவர்? கூனி. சரி, கூனி. யாரு? மந்தாரை என்று சொல்றது அவருக்கு கூனி. இந்த கூனி யாருன்னு பாத்தீங்கன்னா, புல் கதையும் சொல்லல பிள்ளையர், ஷோர்ட்டா சொல்றேன். இந்த கூனி தான் ராமனை எதிரியாக நினைக்கிற ஒரு ஆள். ஏன் அவர் ராமனை எதிரியாக நினைக்கிறான்டால், ராமன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது களிமண்ணால செய்த உருண்டைய வில்லால விட்டு விளையாடி கொண்டு இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல இந்த கூனியின் மீது, கூனின மந்தாரை இந்த முதுகு, அவளுக்கு கொஞ்சம் வளைஞ்ச முதுகு. சரி, அந்த வளைஞ்ச முதுகுல இவன் என்ன செய்யறான், விளையாட்டுத்தனமாக அடிக்கிறான். அது அந்த அம்பு, அந்த களிமண்ணால செஞ்ச அந்த உருண்டை அவளோட முதுகு, அந்த கூணல் முதுகுல மேலும் பட்டு அவள் இன்னும் என்ன செஞ்ச, கூனியாகிட்டு. அதாவது இன்னும் நல்லா அவள் ஏற்கனவே கூனிட்டான், கூணம்தான் அவளோட முதுகு இருக்கும். அந்த களிமண் உருண்டை அவளோட பட்டோன்னு அவள் அதை அவமானமாக நினைக்கிறாள். எல்லாருக்கும் முன்னாடி இப்படி இவன் செஞ்சிட்டானே, இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவன் செஞ்ச வேலைக்கு நான் இவனை பழி வாங்குவேன். ஒரு பழி வாங்குற உணர்ச்சியோட அவள் இருந்துட்டு. சரியா? தசரதனுக்கு வந்து தசரதன் 3 மனைவிங்க, அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. நம்மட குறிப்பா இப்ப நாம வரலாறு அந்த கைகேயிய வந்து ஒரு கொடியவள் என்று பேசுறோம். ஆனால் அந்த கைகேயி முதல் ராமனோட கோசலையை விட அன்பாக இருந்த ஒரு ஆள். அப்படி ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் தசரதன் சொல்றாரு, நான் இப்படி முடிசூட்ட போறேன், ராமனைத்தான் மன்னனாக அறிவிக்க போறேன் என்று சொன்னோன்னு, ராமனை பெற்றவள் கோசலையாக இருக்கலாம். ஆனால் அந்த கோசலையை விட அதிகமாக சந்தோஷப்பட்டவள் அந்த இடத்துல கைகேயி. என்றால் ராமனை தான் பெற்ற மகனை விட அதிகமா அன்பு செலுத்தினது அவள் தான். அப்படி சந்தோஷமா இருந்தாங்க. சரியா? இந்த கூனி தான் என்ன செஞ்சால், கைகேயி இந்த மனச சூழ்ச்சி பண்ணி என்ன செஞ்சால், அவட மனச மாத்தின. சரியா? எப்படி மாத்துறாள்னு பாருங்க. கையிட்ட கூனி போயிட்டு சொல்றாள், பாத்தியா உண்ட தசரதன் என்ன செஞ்சிருக்கிறான் வேலை, உண்ட மகன் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து முடிசூட்டு விழாக்கெல்லாம் ஏற்பாடு செய்யறான். அப்ப கையை சொல்றாள், எல்லாம் இல்ல, பரதன் என்ற மகன் போல தான், அப்படி இப்படின்னு அவள் சொல்றாள். ஆனால் கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் என்று சொல்லுவாங்க. அத மாதிரி இந்த கூனி வந்து அவளுக்கு நல்லா மை நேத்துறா. இப்படி யோசிச்சுப்பாரு, அப்படி யோசிச்சுப்பாரு. ராமன் ஒருவேளை அரசாட்சி ஏண்டுட்டா உன்னோட மகன் காலம் முழுக்க நீயும் அடிமையாத்தான் இருக்கணும். கோசலைக்கு எல்லா சொத்தும் போயிடும், அதே மாதிரி ராமனுக்கும் எல்லா சொத்தும் போயிடும், நீங்க காலம் அடிமையாத்தான் இருக்கணும். ரெண்டு என்ன செய்யறா, இப்படி சொல்லி அவளோட மனசை மாத்துறா.
பிறகு கையையும் கொஞ்சம் யோசிக்கிறாள் ஓ மேன அப்படி யோசிச்சுது இப்ப நான் என்ன செய்யணும்னு கூனிட்ட கேட்கிறேன். அப்ப கூனி சொல்றாள் தந்திரமா சொல்றாள் பாருங்க. எப்பயோ ஒருக்கா தசரதன் வந்து தேர்ல செல்லும் போது சரியா தசரதன் தேர்ல செல்லும் போது தேர்ல ஒரு அச்சாணி வந்து கலண்டுட்டு அந்த அச்சாணி கலந்ததை கண்டு கைகேயி அந்த அச்சாணி போல அந்த தேரை வந்து என்ன செய்தாள் விழாம பாதுகாத்து கொண்டு இருந்தாள். அந்த உடம்புல காயங்கள் பட்டுண்டாலும் அந்த தேரை விடாம அந்த அச்சாணி விடாம அந்த சில்ல விடாம பிடித்து கொண்டு தசரதன் இறங்க மட்டும் அப்படியே ரோட்ல தேஞ்சு கொண்டு வந்தாள். அதை பார்த்து தசரதன் அவளுக்கு 3 வரங்கள் தாரன் கேளு உனக்கு தேவையான வரங்கள் என்று கேட்டவன். அப்ப அவள் சொன்னால் எனக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்லி தேவையான நேரத்துல கேட்கிறேன்னு சொல்லி விட்டாள். அந்த வரம் விஷயம் வந்து இந்த கூனிக்கு தெரியும். அப்ப இந்த கூனி சொல்றா உனக்கு தசரதன் வரம் இருக்குத்தானே தந்த வரம் அந்த தந்த வரத்துல நீ கேளு என்ன கேட்க போறண்டா முதலாவது வரம் கேளு உன்னோட மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கேளு. அத மாதிரி அவனுடைய பரதன் ராமன் வந்து 14 வருடம் 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல 14 வருடம் வனவாசகம் செல்ல வேண்டும் என்று 2வது வரத்தையும் கேளு என்று சொல்லி அவளுக்கு நல்லா மண்டையை கழுவி விடுறார். இவ கையை என்ன செய்யறா இதெல்லாம் கேட்டுக்கொண்டு யோசிச்சு யோசிச்சு அரண்மனைக்கு போறா. அரண்மனையின் அந்த புறத்துல வந்து அவ போயிட்டு கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சி விடைச்சி அவட முடி நகையெல்லாம் தூக்கி வீசி ஒரு பேக்கோலத்துல இருக்கிறான். தசரதன் வந்து கேட்கும்போது என்ன இப்படி இருக்கிறான்னு கேட்கும்போது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. தசரதன் அழிஞ்சதும் பெண்ணாலதான் சரியா. ஏன்னால் கைகை கொஞ்சம் அழகானவள் வடிவானவள் கொஞ்சம் சரியா. அப்ப அவர பேச்சு கேட்பாங்க யாருமே உடனே மயங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவள்கிட்ட மயக்கக்கூடிய அழகு இருந்துச்சு சரியா. அப்ப இவள்கிட்ட வந்து கேட்டோன்னு அவள் இப்படி சொல்ற நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு நீங்க 2 வரம் தந்தீங்க அந்த 2 வரமும் நான் இப்ப கேட்க போறேன் சொல்ல என்ன கேளு. அவர் இப்படி சொல்ற எனக்கு இந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும்னு சொல்லு. தசரதனோட ஹால் விளையாடவே கேட்கிறார். என் கண்ணை வேணா புடுங்கிக்கோ ராமனை மட்டும் காடால வேணாம் அவனை அப்படி சொல்லாத என்று கால விழுந்து கதறார். அவள் கேட்கிற மாதிரியே இல்லை. இதுதான் என்ற முடிவு. நீங்க என்ற வாக்கு நீங்க உறுதி அந்த வாக்கு விட்டு மீறினீங்கன்றா உங்களோட குலத்துக்கே அது பழியாக வரும் என்று சொல்லி மிரட்டுறார். இப்படி மிரட்டினதை கண்டோன்னு அவர் மூச்சு பேச்சு இல்லாம என்ன செஞ்சுட்டார் தசரதன் கீழே மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தோன்னா அவள் என்ன கைகேயி எல்லாரையும் கூப்பிட்டு ராமனையும் கூப்பிட்டு சொல்றா நாங்க அப்பாட்ட 2 வரம் கேட்டிருந்தேன் உண்டு என்னோட மகன் பரதன் நாடாளனும் நீ 14 வருஷம் வனவாசகம் செல்லணும் இதான உண்ட தந்தை இந்த விருப்பம் என்று சொல்றார். இது கேட்டோன்னே ராமன் செயலை பாருங்க. எந்த வித கோபமும் படாம முகத்துல வாட்டமும் இல்லாம சரி தாயே என்ற தந்தையின் கட்டளை தான் எனக்கு அது சரிதான் எந்த தம்பி பரதன் நாடாளுவது எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு பெருமைதான்னு சொல்லிட்டு காட்டுக்கு செல்ல என்ன செய்யறான் புறப்படுறான். அப்படி புறப்படும் போது கோசலையும் சமாதானப்படுத்துறான். அவரோட அம்மா கதறி கதறி எழுதுறா கோசலையை சமாதானப்படுத்துறான். அங்கால இலக்குமணன் சுடுதண்ணில கால்ல சுடுதண்ணி ஊத்தின மாதிரி கொதிக்கிறான். நான் எல்லாரையும் வெட்ட போறேன் கொத்த போறேன் உனக்குத்தான் ஆட்சி கிடைக்கணும் அப்படி இப்படின்னு கொதிக்க அவனையும் சமாதானப்படுத்துறான். படுத்திட்டு சீதைட்ட போறான். சீதைட்ட சொல்லிட்டு போகும்போது சீதையும் என்ன செய்யறான் இல்ல நானும் உங்களோட வாரேன் நான் இங்க இருக்கலான்னு சொல்லிட்டு சீதையும் புறப்படுறான். இப்ப சீதையும் ராமனும் புறப்படும் போது பரதன் லக்மணன் சொல்றான் எனக்கு நீங்க வேலை நான் உங்களுடைய வாரேன்னு 3 பேரும் மர உரியலான ஆடை அணிந்து காட்டுக்கு போறாங்க சரியா. காட்டுக்கு போறாங்க. இனிமேத்தான் நம்மட கதைக்குள்ள வரப்போறோம். நல்லா கேட்டுக்கணும். இனிமேத்தான் நம்மட உங்களுக்கு தந்த சிலபஸ் பகுதிக்குள்ள வரப்போறோம். காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போய் அங்கால போறாங்க. அந்த கதை நம்மளுக்கு தேவை சரியா. அது போறோம். காட்டுக்கு போயிட்டான். தசரதன் செத்துட்டான். தசரதன் ராமன் காடு சென்றதும் தசரதன் என்ன அந்த அதிர்ச்சியிலேயே செத்துட்டாரு. பரதனும் சத்ருக்கனும் வீட்டுல இல்ல. அயோத்தி நகரத்துல இல்ல. வேறொரு நகரத்துல மாமா வீட்டுல நின்றாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னு பரதனும் சத்ருக்கனும் அவசரமா வீட்டவான அரண்மனைக்கு வந்து நடந்த எல்லா விஷயங்களும் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோன்னு தன்னோட தாய் கையை மீது அவ்வளவு கோபம் கொண்டு அவளை கொல்றதுக்கு போறான். அவளை என்ன செய்யறான் கொல்றதுக்கு போயிட்டு இவளை கொண்டால் பிறகு எனக்கு தான் பழி வரும் ராமன் என தம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு சொல்றான் இந்த அரியணை எனக்கு சொந்தமானது அல்ல. இதுக்கு சொந்தக்காரன் வந்து காட்டுல இருக்கிறான். நான் அவனை திரும்ப கூட்டிட்டு வருவேன் என்று சொல்லிட்டு எல்லா படை அயோத்தியில இருக்கிற தன்ற படைகள் எல்லா படை யானைப்படை குதிரைப்படை
காலாட்படை, வீரற்படை எல்லா படையும் திரட்டுறாங்க. எல்லா படையும் ஒன்று சேருது. இந்த பரதன் செயலை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற துக்கத்தில் இருந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அரியணை கிடைச்சும் இவன் வேணாம் என்று சொல்லி ராமனை கூட்டிட்டு வரதுக்கு போறானே, இப்படி ஒரு நல்லவனாக இருக்கிறானே என்று சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா பணமும் அவனோட சேர்ந்து என்ன செய்யுது, புறப்படுறாங்க. ராமனை கூட்டிட்டு வர்றதுக்காக காடுக்கு என்ன செய்யறாங்க, காடு நோக்கி போறாங்க. அப்படி காடு நோக்கி பெரும் படையோடு வரும்போது வழியில கங்கையாறு என்ன செய்யுது பிள்ளைகள் இருக்கு. பெரிய ஒரு கங்கையாறு. அந்த கங்கையாற்றை கடக்க வேண்டுமெண்டா போட் வேணும், படகு என்ன செய்யும் வேணும். நீந்தி போகலா, நீந்தி போகலா. யானைகள் வேண்டாம் நீந்தி போகல, மனுஷர்கள் நீந்தி போகல. பெரிய ஒரு கங்கையாறு. அப்ப அதுக்கு சொந்தமாக அந்த கங்கையாற்று சொந்தமாக இருக்கிறது தான் நம்மட குகன். சரியா, நம்மட குகன் தான் அதுக்கு அந்த கங்கையாற்றுல தோணிகளை விடுறது, படகுகளை விடுறது. அங்கால அவரது ஆட்சி. காட்டுல குகண்ட ஆட்சி தான் இருக்கு. நாட்டுல இங்கால ராமண்ட ஆட்சினா காட்டுல குகண்ட ஆட்சி. அப்ப காட்டுல அந்த அவண்ட துணையோட தான் நாம கங்கையை கடக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரும் படையோட, சரியா இப்படி வைங்களேன், இங்கால வடகரை இங்கால தென்கரை, சரியா பெரும் படையோட நிக்கிறான். இத கண்டுட்டு தென்கரையில இருக்கிற குகன், இவன் ராமனோடு போர் செய்தான் வந்திருக்கிறான், இவனுக்கு இருக்கி என்று சொல்லி தன்ற படையெல்லாம் திரட்டி என்ன செய்யறான், போருக்கு ரெடி ஆகிறான். தன்ற படையெல்லாம் திரட்டி போருக்கு ரெடியாகி 2 பேரும் இந்தாண்டான்னு நிக்கிறான். பொறவு பாக்குறான் குகன், இங்க இருந்து பாக்குறான். இதெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க படிக்க போற பகுதியா, சரியா கொஞ்சம் பாத்துக்க. குகன் பாக்குறான், ராமன் வந்து மரவுரி ஆடைதான் சாரி பரதன் வந்து அந்த ஒரேஞ்ச் கலர் முனிவர்கள் போடுற ட்ரெஸ், மரவுரியாலான ஆடைன்னு சொல்றது, அந்த ஆடையத்தான் அணிஞ்சு கொண்டு வந்திருக்கார். மூஞ்சில எந்த சந்தோஷமும் இல்ல, முகத்துல எந்த பொலிவும் இல்ல, கவலையோட நிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னு இங்க இருக்கிற குகனுக்கு டவுட் வருது. அவன் போர் செய்யறதுக்காக வந்தானா இல்லாட்டி வேற எதுக்கும் வந்தானா தெரியலையே என்று சொல்லி குகன் மட்டும் படகுல போய் வந்த நோக்கத்தை எல்லாம் அறிஞ்சு, அவன் நல்ல குணங்கள் எல்லாம் அறிஞ்சு திருமணம் செய்யறான். நாவாய்களை வர வச்சு பரதண்ட சேனைகள் எல்லாம் ஏற்றி கங்கையின் தென்கரைக்கு என்ன செய்யறான், ராமன் இருந்த இடம் நோக்கி அவர்களை கூட்டி கொண்டு போறான். இந்த பகுதி தான் பிள்ளைகள் ராமன் அவன் பெருஞ்சேனைகளோட கங்கைண்ட வடகரைக்கு வந்தது முதல் அந்த பெருஞ்சேனைகள் அவலத்தையும் ராமன் இருக்கிற இடம் கூட்டிக் கொண்டு சென்ற வரையான முழு பகுதியும் தான் 72 வரையான பாடல்கள் உங்களுக்கு தரப்பட்ட சிலபஸ். கதைச்சிருக்கோம் இல்லைங்கனதா? கிளியரா பிள்ளைகள்? டீச்சர். சரிதானே? அப்ப இந்த கதையில வந்து பிரதானமாக திருப்பு முனையாக இருக்கிறது வந்து கைகேயி தான். கைகேயிட வரம். இந்த வரத்தாலதான் இவ்வளவு துன்பங்களும் என்ன நடைபெறுகின்றது. ராமன் காட்டுக்கு போனது, காட்டுக்கு போயிட்டு ராவணன் சீதையை கடத்திட்டு போனது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் காட்டுக்கு போகாம இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. சரி, அப்ப எல்லா துன்பங்களுக்கும் காரணமானவர் கைகேயி தான் என்று உலகம் என்ன செய்யுது, அவளை ஒரு கொடுமைக்காரியாக வரலாற்றுல பதிக்கப்பட்டிருக்கிறாள். கைகேயி என்பவள் கொடுமைக்குரியவள் என்று வரலாறு என்ன செய்யுது சொல்றது. துன்பங்கள் யாவற்றையும் உண்டாக்கியவள் என்று பரதனை என்ன செய்கிறான் சில பாடல்கள்ல குறிப்பிட்டு இருக்கிறான். இதுதான் பிள்ளைகள் கம்பராமாயணம். சரியா? இதுல உங்களுக்கு 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுமா கேள்வி வரும் பிள்ளைகள்? ஃபைனலுக்கு எல்லாம் தெரியும். பார்ட் 1ல, சரியா, பார்ட் 1ல தான் வரப்போகுது உங்களுக்கு கேள்வி. பார்ட் 1ல ஆனா ஆவண்ணா கட்டாய கேள்வி என்று இருக்கு. அதுல முதலாவது சங்க செய்யுள் வரும் 12 மார்க்ஸுக்கு. 2வது கம்பராமாயணத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு கீழே 3 கேள்வி கேட்பான். சரியா? 3 கேள்வி என்ன செய்வான் கேட்பான். என்ன 3 கேள்வி என்றால் இதை சொல்றது சந்தர்ப்ப வினா. சந்தர்ப்ப வினா. முதலாவது ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல பாடப்பட்டுச்சு அப்படி ஒரு கேள்வி. அத மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கிற சிறப்புகள், அதுல யார பத்தி சொல்றாங்க, என்னத்தை பத்தி கதைக்கிறாங்க, அந்த மாதிரி. அத மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கிற அணிப்பயன்பாடுகள், ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கிற அணிப்பயன்பாடுகள் இவ்வளவு வந்து
உங்களுக்கு 12 மார்க்ஸ் கட்டாய பகுதிக்கு வார. அதே மாதிரி பார்ட் 2ல ஆவண பகுதியில பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸுக்கு பெரிய கேள்வியாகவும் இந்த என்ன கம்பராமாயணம் வரும். சரி, அதுல 4 கேள்வி வரும். எப்படி என்றா உங்களுக்கு நம்பர்ஸ் தர மாட்டான், இப்படி வசனங்களை கொண்டுதான் தருவான். சரியா, வசனங்களை கொண்டுதான் என்ன செய்வான், தருவான். பெருஞ்சேரியோடு வந்த பரதனை கண்டு குகன் ஐயுற்று சீற்றமடைந்த பகுதி, இதை வச்சுக்கொண்டு அடிப்படையாக வச்சுக்கொண்டு பரதண்ட படைச்சிறப்பு, குகண்ட வீரம், பரதண்ட வீரம் அப்படின்னு அந்த வரிகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்வான், 20 மார்க்ஸுக்கு பெரிய கேள்வி கேட்பான். அப்ப நீங்க கம்பராமாயணம் முழுமையாகவும் தெளிவாகவும் படிச்சீங்க என்றால் டோட்டலி உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ், 32 மார்க்ஸ கம்பராமாயணம் மூலம் பெற்றுக்கொள்ள இயலும். நல்லா கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. கம்பராமாயணம் மூலம் என்ன செய்யலும், நீங்க இலகுவாக பெற்றுக்கொள்ளும் இந்த 32 புள்ளிகள். 72 பாடல்களையும் அழகா படிச்சீங்க என்றால் 32 புள்ளிகளும் உங்களுக்கு என்ன செய்யும், ஷுவரா கிடைக்கும். சரியா, நான் நம்மட கிளாஸ்ல சில சந்தர்ப்பங்கள் எழுதுற முறைகள் இருக்கு. சரியா, இப்ப நான் நீங்க அழகாற்றன் இந்த டியூட்ல வந்து 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் வந்து இப்படி இருக்குல்ல, உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் பேமெண்ட் குரூப்ல. இதுல வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் படிக்க நாம என்ன செய்வோம், அந்த சந்தர்ப்பங்களை நோட் பண்ணி கேள்வி விடைகளையும் நோட் பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, நான் டைப் பண்ணி கொடுக்கல, என்ன டைப் பண்ணா கொப்பி பண்ணி அது இஷ்யூ ஆகும் வேறையா. சோ நம்ம கிளாஸ் ஒவ்வொரு பாடலா நானே உங்களுக்கு நோட்ஸ் தந்து அதுல நீங்க ஃபில் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, 1ல இருந்து பாருங்க 72 மட்டும் அந்த பாடல்கள் இருக்குங்க. சரியா, ஃபைனல் மட்டும் உங்களுக்கு அந்த பாடல்கள் முழுமையாக கொண்ட ஒரு டியூட்டா இருக்கு. சரியா, ஓகே. அப்போ 1ல இருந்து 72 மட்டும் நாம என்ன செய்வோம், உங்களுக்கு பார்ப்போம். 2028 சரி 27 சரி உங்களோட டேர்முக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் பிரிச்சு அதை நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு பாடலாக படிப்பிக்கிறது மட்டும் இல்லாம பெரிய கேள்விக்கு நான் என்ன செய்வேன், விடை எழுதுகிற அமைப்பு, ஃபார்மேட் எல்லாம் சொல்லி தருவேன். சரியா, ஓகே. 2028 இப்பதான் நியூவா ஜாயின் ஆகிக்கிறீங்க. அதனால 2027 மாணவர்கள் சொல்லுங்க, 12 மார்க் சந்தர்ப்ப வினாக்கு சந்தர்ப்பம் எழுதும் போது என்ன விடயம் கவனத்துல கொள்ளணும் சொல்லுங்க. நிறைய கிளாஸ் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. சந்தர்ப்பம் எழுதும் போது என்ன விடயம் கவனத்துல கொள்ளப்படணும், யாருக்கும் தெரிஞ்ச? யாருக்கும் தெரியுமா? யார் யாருக்கு எப்பொழுதோ திசை வேணும் டீச்சர். வெரி குட். சரியா, திசை, யாரால் யாருக்கு, எந்த விடயம் என்றது அந்த சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சிருக்கணும், மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுக்கு நான் ஸ்கீமோட என்ன செஞ்சிருந்தேன், காட்டியிருந்தேன். இப்போ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்கீமையும் இதுல நான் போட்டு காட்டுறேன். சரியா, வெயிட்டா, உங்களுக்கு ஒரு ஸ்கீமை நான் போட்டு காட்டுறேன். அந்த ஸ்கீம்ல வந்து பிள்ளைகள் திருத்திர ஆக்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுப்பாங்க. என்ன அறிவுறுத்தல்கள்டா, ஸ்கீம்ல ஒன்றை கொடுத்துட்டோம், இந்த ஆன்சர்ஸ் இருந்தா ஃபுல் மார்க்ஸ் போடுங்க, இல்லாட்டி மார்க்ஸ் போடாதீங்க என்ன செய்வான், திருத்திர ஆக்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்திருப்பாங்க. ஸ்கீம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் பிள்ளைகள். ஒரு முறை சந்தர்ப்பத்துக்கு திசை கொடுங்கன்னு சொல்லுவான், இன்னொரு தடவை இல்லைன்னு சொல்லுவான், வேணாம்னு சொல்லுவான், சும்மா இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லுவான். ஆனா சரியான ஃபார்மேட் என்றால் திசை வந்து என்ன செய்யணும், மென்ஷன் பண்ண. நான் போட்டு காட்டுறேன். ஸ்கிரீன் விளங்குதா? எந்த ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே. இது என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா 2025 போன வருஷம் உங்களுக்கு தந்த ஸ்கீம், போன வருஷம் பெச்சுக்கு வந்த ஸ்கீம். சரியா, அவன் ஸ்கீம்ல டைப் பண்ணி கொடுத்த வந்தது இவ்வளவு தான். சரியா, பாருங்க விட அந்த சந்தர்ப்ப வினா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான். இங்கால சைட்ல பாருங்க, மிஸ்மார் வந்து நோட் பண்ண விஷயம் பாருங்க. கூறியவர் என்ன இடம், திசை அதான் இடம். சரியா, கூறியவர் இடம், கூற்று என்ன, கூற்று அது வீர வார்த்தையா, இல்லாட்டி பாராட்டுறதா, இல்லாட்டி வருதலா, போதலா, கோபமா என்று என்ன மெயினான விஷயம் பாருங்க. கூறியவர் வேணும், திசை மென்ஷன் பண்ணணும். பாருங்க கீழே என்ன குறிப்பிட்டிருக்காங்க,
ஏதாவது ஒன்று இல்லையெனில் புள்ளி இல்லை. வாசிக்க தெரியும் தானே? ஏதாவது ஒன்று இல்லையெனில் புள்ளி இல்ல. பாருங்க, அப்ப 4 மார்க் சந்தர்ப்பத்துக்கு என்ன பிள்ளைகள்? 4 மார்க். சரியா? அந்த 4 மார்க்ஸும் இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று நீங்க மிஸ் பண்ணீங்கன்றாலும் உங்களுக்கு 4 மார்க்ஸுமே இல்லாம போகும். 4 மார்க்ஸும் என்ன செய்யும்? இல்லாம போகும். புள்ளி இல்ல. பாருங்க, வடகரைன்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. சரியா? யாரு? குஹன் என்று மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. என்ன? வீரவார்த்தை என்று மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த 3ம் இல்லாட்டி புள்ளி இல்ல. அத மாதிரி தான் ஒவ்வொரு பாடலுக்கும் அது மாறுபடும். அப்ப சந்தர்ப்பம் எழுதும் போது இப்பவே ட்ரெயின் பண்ணுங்க. சரியா? நான் கிளாஸ்ல எப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பம் எழுதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கேத்த மாதிரி எழுதி பழகிட்டீங்கன்னா டேர்முக்கும் அதே பழக்கம் உங்களுக்கு வந்துடும். அந்த டேர்ம் பழக்கம் உங்களுக்கு ஃபைனலுக்கும் வந்துடும். சந்தர்ப்பம் எழுதும் போது ஏனோ தானோண்டு சும்மா 2 வரியிலையோ கதையோ எழுதிட்டு வாருங்க. சரியான அமைப்போட என்ன செய்யணும்? அந்த சந்தர்ப்ப வினா இருக்கணும். நாம தமிழ் பாடம் படிக்கிறது பிள்ளைகள் ஒரு நாலேஜா இருக்க கூடாது. பரீட்சைக்கு எப்படி விடையளிக்கணும் அந்த மெத்தடோட படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறது உங்களோட நாலேஜுக்காக இல்லை, ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸோட தான் படிக்கிறீங்க. யூனிவர்சிட்டி என்டர் பண்ணணும், நாளைக்கு ஏதாச்சும் சாதிக்கணும்னு தான் படிக்கிறீங்க. சும்மா ஏனோ தானோன்னு படிக்கிறேன்னா நீங்க சும்மா தமிழ் பாடத்தை தட்டி தட்டி படிக்கலாம். எப்படி பரீட்சைக்கு விடை எழுதுறது என்ற நுட்பத்தோட படிக்கிறது தான் பிள்ளைகள் டெக்னிக். சரியா? அந்த நுட்பத்தோட நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க? படிச்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்ப நாம பாடலுக்குள்ள போவோம். சரியா? 1 minute. சரி, பாருங்க, உங்களுக்கு முதலாவது பாடல். சரியா? முதலாவது பாடல பாப்போம். முதலாவது பாடல் என்னத்த சொல்லுதென்றால், பரதன் தன்ற பெருஞ்சேனையோட கங்கைண்ட வடகரைய வந்தடைகின்ற பகுதிதான் பிள்ளைகள் இந்த முதலாவது பாடல். பரதன் தன்ற பெருஞ்சேனையுடன் கங்கையின் வடகரை வந்தடைந்த சந்தர்ப்பம், நேரடி சந்தர்ப்பம் இதுதான். பரதன் தன்ற சேனையோட கங்கையின் வடகரை என்ன செய்யறான்? வந்தடைகின்றான். இதுதான் சந்தர்ப்பம். இப்படி மட்டும் போட்டா மார்க்ஸ் கிடைக்குமா? இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த விடயங்களையும் ஷோர்ட்டா நீங்க என்ன செய்யணும்? அதுல மென்ஷன் பண்ண வேணும். என்ன மென்ஷன் பண்ண வேணும்? ராமன் கானகம் சென்றுட்டான். அப்ப கானகம் சென்ற ராமனை திரும்ப அழைத்து கொண்டு செல்றதுக்காக பரதன் தன்ற பெரும் சேனையோடு கங்கையின் வடகரை வந்தடைந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாடல் பாடப்பட்டு அப்படின்னு மிக தெளிவாக என்ன செய்யணும்? அந்த சந்தர்ப்பத்தை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேணும். கிளியரா விளங்குதா எல்லாருக்கும் பேசுறது? விளங்குது மிஸ். சரியா? இப்படிதான் என்ன செய்யணும்? அட சந்தர்ப்பம் வந்து இருக்கணும். சரி, நாங்க முதலாவது பாடலை வந்து பார்ப்போம். சரி, பாருங்க. போவிரி புலன்கலல் பொருள் தானையான். சரியா? நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறதெல்லாம் மெயினான வேர்ட்ஸ். சரியா? ஓகே. பூவிரி புலன்கலல் பொருள் தானையான் காவிரி நாடு அன்ன கலனி நாடு ஒரீ தாவர சங்கமம் எனும் தன்மை யாவையும் இடங்கிட கங்கை ஏறினான். இதுதான் பிள்ளைகள் பாடு. பாட்டுல ஒவ்வொரு அடியா நாம பார்ப்போம். பூவிரி புலன்கலல் பொருள் தானையான். பூவிரி, பூவால் பூத்தொழிலால் சிறப்பு பெற்ற அல்லது பூவேலைப்பாட்டினால் சிறப்பு பெற்ற. பொலன்கலல், பொலல் என்று சொல்றது பொன், தங்கம். சரியா? பொன்னால் செய்யப்பட்ட கலலண்டா வீரக்கலல். சரியா? வீரக்கலலை அணிந்த பொருள் தானையான். தானையான் என்றால் ஒப்பற்றவன். சரியா? பெரும் படையை உடையவன். ஒப்பற்ற சேனையை உடைய பரதன். சரி, அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பிள்ளைகள். கம்பராமாயணத்துல 12 மார்க்ஸுக்கு இந்த தானையான் என்று சொல்றது யாரு, எய்தினான் என்று சுட்டப்படுறது யாரு அப்படின்னு ஓயிலையும் உங்களுக்கு கேள்வி இருக்கு. அத மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப தானையான் பூ வேலைப்பாடுகளால் ஆன பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கலலை அணிந்த
ஒப்பற்ற சேனையுடையவன். பொருள் காணையான். பொருள் என்றால் ஒப்பற்ற சேனையுடைய பரதன். அப்ப இதுல தானையான் என்று சொல்லப்படுறது யாரு பிள்ளைகள்? யாரு? பரத் பரதன். சரியா? அப்ப இந்த டியூட் வந்து பிரிண்ட் எடுத்தீங்க தானே. பிரிண்ட் அடிக்கும் போது இந்த தானையானுக்கு நேரா இங்க பரதன் மென்ஷன் பண்ணிக்கொள்ளும். நீங்க படிக்கிற டியூட் தானே, அதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளும். சரியா? பூ வேலைப்பாடுகளாலான பொன்னால் செய்யப்பட்ட ஒப்பற்ற சேனை உடையவன் பரதன். பாருங்க, இது பரதன் சிறப்பு. பூ வேலைப்பாடுகளோட பொன்னால் செய்யப்பட்ட வீர கலலை அணிந்த ஒப்பற்ற சேனையுடையவனா பரதன். அந்த பரதன் பாருங்க, இரண்டாவது வரிய பாருங்க. காவிரி நாடு அண்ண களனி நாடு ஒரியி. காவிரி நாடு அண்ண களனி நாடு ஒரியி. இதுல ஒரு அணி வந்து கையாளப்பட்டது. என்ன அணி பிள்ளைகள்? அண்ண என்பது என்ன? அண்ண என்பது என்ன? வெரி குட். உவமை உருபு. அண்ணன்டா ஒத்த போல என்ற உவமை உருபு. சரியா? காவிரி நாடு அண்ண களனி நாடு ஒரு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பரதன் என்ன செய்யறான் என்றால், காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டை ஒத்த வயல்மலம் மிக்கதாகிய கோசல நாட்டை விட்டு, அந்த கோசல நாட்டை விட்டு வாரான். இங்க வந்திருக்கிறான், காட்டுக்கு வந்திருக்கிறான் என்று சொல்றதுக்காகத்தான் அந்த கோசல நாட்டின் வளத்தை ரெண்டு உவமையூடாக சொல்றான். ஒரு உவமையூடாக சொல்றான். என்னென்றால், அந்த கோசல நாடு எப்படி வளம் மிக்கதாக இருக்குதென்றால், காவிரி நதியால வார அந்த வளம் பெற்ற அந்த சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாகிய கோசல நாடு. அப்ப சோழ நாட்டை போன்று வயல் வளம் மிக்க நாடு என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? கோசலை நாடு உவமிக்கப்பட்டிருக்கு. அப்படி வளம் மிக்க ஒரு கோசல நாட்டை விட்டுட்டு இவன் என்ன செய்யறான்? நம்மட பரதன் தாவர சங்கமம் எனும் தன்மை யாவையும் இறங்கிட கங்கை எழுதினான். சரியா? அந்த கோசல நாட்டை விட்டுட்டு நிலைத்திணை இயங்கு திணை. தாவர சங்கம் என்று சொல்றது பிள்ளைகள் நிலைத்திணை இயங்கு திணை. என்ன நிலைத்திணை இயங்கு திணை என்று பார்த்தீங்க என்றால், நிலைத்திணை என்று சொல்றது பிள்ளைகள் என்னது? நிலைத்திணை என்றால் உயிரற்ற பொருட்கள், அதாவது தாவரங்கள், அதுகள், உயிரற்ற பொருட்களை தான் சொல்றது நிலைத்திணை. இயங்கு திணை என்று சொல்கின்றா இயங்குகின்ற பொருட்கள். இயங்குகின்ற பொருட்கள் எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? விலங்குகள், உயிர்வனங்கள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள் முதலானவை இயங்கு திணைக்குள்ள வரும். நிலைத்திணை என்ற என்ன? இயங்காது தாவர சங்கமம் அதுக்குள்ள வரும். சரியா? ஓகே. அந்த ரெண்டு உயிருள்ளவையும் உயிரற்றவை, அந்த ரெண்டுமே அந்த பரதன் நிலையை பார்த்து, பரதன் வந்திருக்கிற அந்த கோலத்தையும் அவன் நிலையையும் பார்த்து இறங்குற மாதிரி அவன் கங்கையின் வடகரைய வந்தடைந்தான். அவன் கங்கையின் வடகரையை வந்தடைந்தான் என்று இந்த பாடல் சொல்லுது. எப்படி பிள்ளைகள் அவன் வந்திருக்கிறான்? அவனோட தோற்றத்தை கண்டு உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களுமாகிய இரண்டு திணைகள் என்று சொல்லப்படுகின்ற நிலைத்திணையும் இயங்கு திணையுமே வருத்தமுடும்படியாக அவன் அவ்வளோ சோகத்தோடையும் அவ்வளோ வருத்தத்தோடையும் கங்கையின் வடகரைய வந்தடைஞ்சிருக்கிறான் என்று இந்த பாடல் சொல்லுது. சரியா? அவன் எப்படி கங்கையின் வடகரைய வந்தடைஞ்சான் என்று சொல்ற பாடல் தான் இது. எப்படி வந்திருக்கிறான்? சந்தோஷமா பளபளப்பா வந்திருக்கிறானா? இல்ல. அவனுடைய நிலையை பார்த்து உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் வருந்தும்படியான தோற்றத்தோடு அவன் கங்கையின் வடகரையை எய்தினான் என்று சொல்வதன் ஊடாக அவன் தோற்றம் என்ன செய்ய, அவன் எப்படி வந்திருக்கிறான் என்று எம்மளால அறிய முடிகின்றது. சரியா? இதுதான் முதலாவது பாடல். பரதன் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கி, அத மாதிரி கோசல நாட்டின் வளம் சொல்லப்பட்டிருக்கி, அத மாதிரி அவன் எப்படி வந்தான் என்றும் இந்த பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கி சொல்லப்பட்டிருக்கு. விளங்குனதா? அப்ப பாருங்க, இன்னொருக்கா சொல்றேன். பூ வேலைப்பாடுகளாலான பொன்னால செய்யப்பட்ட வீரக்கலலை அணிந்த ஒப்பற்ற சேனையுடையவன் யாரு? நம்மட பரதன். இந்த பரதன் சோழ நாட்டை போன்று வயல் வளம் மிக்க நம்மட கோசல நாட்டை விட்டு
உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் வருந்தும்படியான தோற்றத்தோடு கங்கை இந்த வடகரை என்ன செய்கிறான், வந்தடைகின்றான். கங்கையின் வடகரையை வந்தடைகின்றான். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். கிளியரா இது? இதுல எதுவும் டவுட் இருக்கியா உங்களுக்கு? இருக்கா பிள்ளை? இல்ல மிஸ். சரி. அப்ப இதுல முதலாவது கேள்வி பாருங்க, உங்களுக்கு நோட் பண்ணுங்க. சரியா? முதலாவது கேள்வி, இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் யாது? இந்த பாடலுடைய சந்தர்ப்பம் அல்லது இந்த பாடலின் பெற்ற சந்தர்ப்பத்தை விளக்குங்க. இப்படிதான் கேள்வி வரும். என்ன டைம்ல இது வந்து பாடப்பட்டுச்சு? என்ன டைம், என்ன சந்தர்ப்பம் சொல்லுங்க பாப்போம். முறை இராமனை காண்பதற்காக பரதன் அந்த நாட்டுல இருந்து பெரும் படையோட கங்கையின் அடியே வந்தடைகிற சந்தர்ப்பம். ஓகே, வெரி குட். அதுதான். அதை நீங்க கொஞ்சம் மொழிநடைகளை மாத்தி மோடிஃபை பண்ணி எழுதணும். சரியா? எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது அதுல நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுலயே நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? காட்டிற்கு சென்ற இராமனை, சரியா, காட்டிற்கு சென்ற இராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக, காட்டிற்கு சென்ற இராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக பரதன், சரியா, காட்டிற்கு, நான் நோட் பண்றேன். சரியா? காட்டிற்கு சென்ற இராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக, சரியா, காட்டிற்கு சென்ற ராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக பரதன் பெருஞ்சேனையோடு, பரதன் தன் பெருஞ்சேனையோடு காட்டிற்கு சென்ற ராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக பரதன் சென்ற பெரும் சேனையோடு ராமனை காண கங்கையின் வடகரை வரணும். இதெல்லாம் சரியா? முக்கியமான சொற்கள். வடகரை வந்தடைந்த சந்தர்ப்பம், வடகரையே வந்தடைந்த சந்தர்ப்பம். ராமனை, காட்டிற்கு சென்ற ராமனை மீண்டும் அழைத்து வருவதற்காக பரதன் தன்ற பெரும் சேனையோடு ராமனை காண கங்கையின் வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கி, பாடப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பாடலுடைய சந்தர்ப்பமாக அமைகின்றது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா மிஸ்? வடகரை என்பது கங்கை ஆற்றுல வடக்கு பகுதியா? ஓ, கங்கை ஆற்றின் வடகரை, கங்கையின் வடகரை. கங்கையில புள்ளமா இதான் கங்கை என்றால் கங்கையோட வடக்கு பகுதி தெற்கு பகுதின்னு இருக்கு. கங்கையோட வடக்கு பகுதியில தான் பரதன் வந்து நிக்கிறான். கங்கையோட தெற்கு பகுதியில குகன் நிக்கிறான். அங்காலதான் ராமன் இருக்கிற இடம் இருக்கு. சரியா? சரி, கங்கையின் வடகரை என்று சொல்லணும். கங்கையின் சும்மா வடகரைண்டா எந்த வடகரைன்னு தெரியாது. கங்கையின் வடகரை வந்தடைந்த சந்தர்ப்பம். கங்கையின் வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பம். சரியா? சந்தர்ப்பம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து 2வது கேள்வி பாருங்க. இந்த பாடல்ல வெளிப்படுத்தப்படுகிற பரதன் சிறப்பு என்ன? சிறப்பு டக்குன்னு சொல்லுங்க நீங்க. மிஸ், பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்தவன். ஓகே. ஒப்பற்ற சேனையை உடையவன். வெரி குட். தாவர சங்கமம் பரதன் நிலையை கண்டு பரிதவிக்கும் நீற்றல். பூ வேலைப்பாடு முதலாவது வரை அப்படி வரும். பூ வேலைப்பாடுகளாலான பொன்னால செய்யப்பட்ட வீரக்கழலை அணிந்தவனும் ஒப்பற்ற சேனை உடையவனும் என்று பரதன் என்ன செய்யப்படுகின்றான்? சிறப்பிக்கப்படுகின்றான். சிறப்பு என்று சொல்றது வேலை, அவன் துயர் என்று சொல்றது வேற பிள்ளைகள். சிறப்பு என்று சொல்றது போது அவனை உயர்வாக கருதக்கூடிய விஷயங்கள், உயர்த்தி பேசக்கூடிய விடயங்கள். சரியா? குணங்கள் என்று சொல்லும் போது அது வேறு, சிறப்பு என்று சொல்லும் போது அது வேறு. இதுல சிறப்பு அவனை பெருமைப்படுத்தி சொல்றதுண்டா இதுதான் முதலாவது வரி. பூ வேலைப்பாடுகளாலான பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கழலை அணிந்த ஒப்பற்ற சேனையுடையவன் பரதன் என்று என்ன செய்யப்படுறாங்க?
சொல்லப்படுறாங்க. அப்ப அந்த 3 விஷயங்களையும் என்ன செய்யணும், நீங்க மென்ஷன் பண்ணணும். என்ன? பூ வேலைப்பாட்டினால் ஆன பொன்னால செய்யப்பட்ட வீரக்கழலை அணிந்தவனும் ஒப்பற்ற சேனை உடையவனும் என்று பரதண்ட சிறப்பு சுட்டிக்காட்டப்படுகின்றது. சரியா? நோட் பண்ணுங்க. பூ வேலைப்பாடுகளால் ஆனதும் பொன்னால செய்யப்பட்டதுமான வீரக்கழலை அணிந்தவனும் ஒப்பற்ற சேனை உடையவனும். சரியா? வீரக்கழலை அணிந்தவனும் ஒப்பற்ற சேனை உடையவனும் ஆகிய பரதன் என்று என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அவனுடைய சிறப்பு. ஓகேவா? 2வது கேள்வி. இதுல வார கேள்வி இல்லாம தான் நான் தொகுத்து தந்திருக்கிறேன். இதை தவிர வேற எந்த கேள்வியும் வரையலாம். சரியா பிள்ளைகள்? ரெண்டாவது கேள்வி கிளியரா? மிஸ் இன்னொரு தடவை சொல்றேன். பூ வேலைப்பாடுகளால் ஆனதும், 2வது கேள்விக்கு ஆன்சர். பரதண்ட சிறப்பு என்னென்றால் பூ வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டதும் பொன்னால் செய்யப்பட்டதுமான வீரக்கழலை அணிந்தவனும். வீரக்கழல். சரியா? அதுல முதலாவது சிறப்பு வீரக்கழல் அணிந்தவன். பூ வேலைப்பாடுகளானதும் பொன்னாலானது வீரக்கழலை அணிந்தவனும் ஒப்பற்ற பெருஞ்சேனையை உடையவன். ஒப்பற்றண்டா அளவில்லாத. ஒப்பற்றண்ட என்ன பிள்ளைகள்? அளவில்லாத பெரும் சேனையை உடையவன். ஒப்பற்ற சேனையை உடையவனும் என்று சிறப்பிக்கப்படுகின்றான். ஓகேவா? ஓகே பிள்ளைகள், 2028 மாணவர்கள் நோட் பண்றீங்களா? இதுலயே டியூட்லயே? ஆமா மிஸ். ஓ மிஸ். சரி, டியூட்டை நான் வேலைக்கே போட்டுட்டேன், பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, கிளாஸ் முடிய அந்த டியூட் வேணுமாண்டாக்கள் கேளுங்க. சரியா? நான் அந்த குரூப் ஆட் பண்ணி போட்டுருவேன். சரி, அடுத்தது 3வது கேள்வியை பாருங்க. கோசல நாட்டின் சிறப்பு எவ்வாறு சொல்லப்படுகின்றது? எப்படி பிள்ளைகள்? மிஸ் வயல்கள் நிறைந்த நாடு என்று சொல்லப்படுது மிஸ். வயல்கள் நிறைந்த நாடுண்டா எப்படி வயல்கள் நிறைந்த நாடு? காவிரி நதியால் சோழ நாட்டுல எப்படி வயல் வளம் மிக்கதாக இருக்கோ அத போல வயல் வளம் மிக்க நாடு என்று கோசல நாடு என்ன செய்யப்பட்டிருக்கி? உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அதான் மென்ஷன் பண்ணி எழுதணும். சோழ நாட்டின் வயல் வளத்தை போல. சரியா? சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாகிய நாடாக கோசல நாடு என்ன செய்யப்பட்டிருக்கி? சொல்லப்பட்டிருக்கி. இதனூடாக கோசல நாடு சோழ நாட்டை போன்று வயல் வளம் மிக்கதாக இருக்கிறது என்றது நம்மளுக்கு என்ன செய்து தெரிகின்றது. அதுதான் சிறப்பு. கோசல நாடு வயல் வளம் மிக்க உரிய நாடாக சிறப்பிக்கப்படுகின்றது. சரியா? கிளியரா பிள்ளைகள்? அப்ப என்னென்ன ஆன்சர் எழுதுவீங்க நீங்க? என்னென்ன ஆன்சர் எழுதணும்? சோழ நாட்டை போன்ற வயல் வளம் மிக்கதாகிய கோசலை நாடு என்று சிறப்பிக்கப்படுகின்றது என்று போட்டுட்டு கீழே, அதாவது எவ்வாறு காவிரி நதியின் வளத்தால சோழ நாடு வயல் வளம் மிக்கதாக இருக்கின்றதோ எழுதுங்க. எவ்வாறு காவிரி நதியின் வளத்தால் சோழ நாடு வயல் வளம் மிக்கதாக இருக்கின்றதோ, காவிரி நதியின் வளத்தால சோழ நாடு வயல் வளம் மிக்கதாக இருக்கின்றதோ அதுபோன்று கோசலை நாடும் வயல் வளம் மிக்கதாக காணப்படுகின்றது என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று கோசலை நாடு வயல் வளம் மிக்க நாடாக காணப்படுகின்றது என்று சிறப்பிக்கப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்?
ஓ மிஸ். சரி, எப்படி கேள்வி விடையண்டே ஒவ்வொரு 72 பாடலையும் முழுமையாக படிப்போம். சரி, இப்படி வேற எங்கேயும் படிக்க மாட்டீங்க. சரி, அதனால நான் சொல்லும் போதே அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டைம்ல நீங்க அதை பெரட்டி பார்க்கும்போது பிள்ளைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? அப்ப அதை பிரிண்ட் பண்ணி ஒரு பத்திரமான இடத்துல சேஃபா அதை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கணும். சரி, ஒவ்வொரு நாளும் நாம இந்த கம்பராமாயணம் படிப்போம். சரி, ஒவ்வொரு நாளும் 2 நாளைக்கு கிழமையில 2 நாள் உங்களுக்கு அந்த கம்பராமாயணம் வகுப்பு இருக்கு. சரியா? மத்த பாடங்களும் அதோட படிக்கணுமே. ஓகே, அதனால கிழமையில 2 நாள் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் நடக்கும். சரி, ஓகே. அடுத்தது 4வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அணிகள் என்னென்ன அணிகள்? உவமை அணி மிஸ். ஃபர்ஸ்ட் உவமை அணி என்று கொடுக்கணும். உவமை அணி கையாளப்பட்டுள்ளது என்று கொடுக்கணும். விடை அமைப்பை சொல்றேன், வடிவா நோட் பண்ணுங்க. தமிழ் பாடத்துக்கு இப்படிதான் விடை எழுதணும்னு ஒரு நுட்பம் இருக்கு. அந்த அமைப்புக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஆன்சர் சொல்றேன். அதுக்கேத்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரியா? உவமை அணி, இந்த செய்யுளில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. நோட் பண்ணு. டைம் போகும் தான், ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே. 2027க்கு 1 வருஷம் இருக்கே. உங்களுக்கு 2 வருஷம் இருக்கு. இந்த 8 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நான் முடிச்சிடுவேன். முடிச்சால் 28 மாணவர்களும் 27 மாணவர்களோட உங்களுக்கு விருப்பம் பண்ணா எழுதிடும் எக்ஸாம். சரியா? அந்த மாதிரி தான் நான் ஃபுல் சிலபஸ் முடிச்சேன். ஓகே. இந்த செய்யுளில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது போடுங்க, எப்படி விட எழுதணும். ஒரு 5 பாடல், மேக்சிமம் ஒரு 5-6 பாடலுக்கு நான் விட சொல்லுவேன். இப்படி 6வது பாடல்ல இருந்து நீங்களே அதை கெச் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே. அதாவது இந்த அடிய கொடுக்கணுமா? பாட்டுல இருக்கிற இந்த அடிய மேற்கோள் காட்டி கொடுக்கணும். டபுள் கோட் மேற்கோள் காட்டி நீங்க கொடுக்கணும். காவிரி நாடு அண்ண கழனி நாடு ஒரு காவிரி நாடு அண்ண கழனி நாடு, இந்த கழனி நாடு இது மட்டும் நீங்க இதுல கொடுக்கணும். டபுள் கோட் மேற்கோள் காட்டில கொடுத்து என்ற அடிகளின் மூலம் உவமை அணி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. உவமை அணி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. விளமளிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ற அடி மூலம் உவமை அணி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. விளமளிட்டீங்களா பிள்ளைகள்? ஓ மிஸ். என்னம்மா? இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. என்ற அடிகள் மூலம் உவமை அணி எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த அடிகளை கொடுக்கணுமா இதுல நீங்க? ஓகேவா? இவ்வளவு மலிட்டீங்களா? அடுத்தது சொல்ல. ஓகேவா பிள்ளைகள்? அதுக்கு ஓகே. இதுக்கு போறவு அதுக்கு கீழே எழுதுங்களா? இதுக்கு கீழே எழுதுங்க. இப்ப அது அந்த உவமை அணிக்கு விளக்கம் எழுத போறீங்க. எப்படி? காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாக கோசலை நாடு உவமிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதியால் வளம் பெற்ற, காவிரி நதியால வளம் பெற்ற சோழ நாட்டின் வயல் வளம் மிக்கதாகிய கோசலை நாடு. அதாவது காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டு வயல் வளத்தை போன்று கோசலை நாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? அதற்கு உவமிக்கப்பட்டிருக்குது. கோசல நாடு அதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? உவமிக்கப்பட்டிருக்கு என்று அந்த விளக்கத்தை எழுதும். சரியா? காவிரி நதியால வளம் பெற்ற சோழ நாட்டை மொத்த வயல் வளம் மிக்கதாக கோசல நாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? உவமிக்கப்பட்டுள்ளது என்று எழுதும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா பிள்ளை?
ஓ மிஸ். இதுக்கு போறவு விடுறல்ல இவ்வளவுதான் ஆன்சர் ரெண்டு விடுறல்ல. அதுக்கு போறவு உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை ஒரு விஷயம் இருக்கு. உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை. உவமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு பிள்ளைகள். உவமானம் எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாராலையும் அறியக்கூடிய விஷயம், அறிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும், வெளிப்படையாக தெரிகிற விஷயம். இப்ப மதி போன்ற முகம், மதி போன்ற முகம் ஒரு உவமை. இதுல உவமானம் எது? நம்மளுக்கு தெரிஞ்ச பொருள் எது? இதுல மதி போன்ற முகத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எது? மதியா அவளோட முகமா? இல்லம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மதியா அவளோட முகமா? மதி. மதி என்ற என்ன? சந்திரன். சந்திரனை எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா தலைவியின் முகம் எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் தெரிகிற மதிதான் உவமானம், எல்லாருக்கும் தெரிந்த பொருள். அப்ப தெரியாத பொருள் தான் என்ன? உவமேயம். தெரியாத ஒரு விடயம் தான் என்ன பிள்ளைகள்? உவமேயம். இப்ப விளங்குதா? விளங்குதா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? விளங்குது மிஸ். அப்ப பொதுத்தன்மைங்கிற ஆள் என்னன்னு கேட்டீங்கன்றால், ரெண்டுக்கும், உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் பொதுவா என்ன இருக்கி, என்னத்தை வச்சு அதுக்கு உவமையாக்குறாங்களோ அதுதான் பொதுத்தன்மை. அழகா இல்லாட்டி வடிவமா. இப்ப மதி போன்ற முகமண்டா, மதியில இருக்கிற விஷயமும் மெச்சா இருக்கணும், அந்த முகத்திலையும் அதே விஷயம். மதி போன்ற முகம் என்னத்துக்கு சொல்லுவாங்க? பிரகாசத்துக்கு சொல்லுவாங்க, வடிவுக்கு சொல்லுவாங்க, அழகுக்கு சொல்லுவாங்க. என்ன, சந்திரனும் அழகு, அவளோட முகமும் அழகு, அதனால சொல்லியிருப்பாங்க. அப்படி வாரதுதான் பிள்ளைகள் பொதுத்தன்மை. சரி, அப்படி வாரதுதான் என்ன? பொதுத்தன்மை. இப்ப இன்னொன்று சொல்றேன். மலர் விழி, மலர் போன்ற விழி. இதுல ஓமானம் என்ன? மலர். மலர். ஓகே. ஏன் மலர் எல்லாருக்கும் தெரியும், பூ எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாத ஆக்கள் இருக்கிறீங்களா? பூவை பார்க்காத ஆக்கள் இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்ப தெரிஞ்ச பொருள் தான் என்ன? ஓமானமா வரணும். அப்ப இங்க தெரியாத பொருள் என்ன? விழி மிஸ். அவட கண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவட கண் என்ன அழகான கண்ணா இல்லாட்டி குருட்டு கண்ணா கழுத்து கண்ணா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவட கண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாது. அப்ப தெரியாத பொருள் தான் என்ன? உவமேயம் வரும். என்னன்னு சொல்லிக்கிறாங்க? மலர் போன்ற விழி. அப்பண்ட பொதுத்தன்மை என்னையாக வரணும்? அழகு, மென்மை, அப்படி வரணும். பூவில் இருக்கிறது அவட கண்ணுக்கு மெச்சாகும். மலர் எண்ணத்துக்கு சொல்லுவாங்க? மென்மைக்கு சொல்லுவாங்க, வாசத்துக்கு சொல்லுவாங்க. கண்ணுல வாசம் இல்லையே, அதனால வாசத்தை எடுக்கலாது. அழகு இருக்குதானே, கண்ணுல ஒரு அழகு இருக்கு, அப்ப அழகு எடுக்கலாம் பொதுத்தன்மையா. அப்ப ஓமான மலர்ச்சி, மலர்ச்சி வராது, அது எச்சா இருக்காது அவ்வளவு. சரியா? ஓகே. இப்ப விளங்குதா உங்களுக்கு ஓமானவுமே பொதுத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கணும்? கிளியரா? ஓகே. 2028 மாணவர்கள், 28 பேட்ச், நியூ பேட்ச், கிளியரா? ஓகே. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள், கிளாஸ்ல விளங்காட்டி கேட்கணுமா? பயப்படக்கூடாது. விளங்காட்டி இன்னொருக்கா சொல்லித்தரும். சரி, அப்ப இதுல ஓமானம் என்ன? கோசல நாடு, சோழ நாட்டை போன்று கோசல நாடு. ஓமானம் என்ன? ஓமேயம் என்ன? சோழ நாடு உவமானம். ஓகே. சோழ நாடு. உவமேயம் கோசலை நாடு மிஸ். வெரி குட். உவமேயம் கோசலை நாடு. பொதுத்தன்மை என்ன? வளமா மிஸ். சிறப்பு, அழகு. வளம் அல்லது நாட்டு சிறப்பு. வளம் மிக்கதாக இருத்தல், நாட்டு சிறப்புண்டாலும் ஓகேதான். வளம் மிக்கதாக இருத்தல். சரி, அதுதான் பொருத்தம். ஏன் சோழ நாட்டிலையும் வளம் இருக்கி, அதே மாதிரி வளம் தான் கோசல நாட்டிலையும் இருக்கி என்று சொல்றாங்க. அப்ப இதுக்கு மெச்சாகிறது என்ன? நாட்டு சிறப்பத்தான் சொல்றாங்க. அதுல வளம் நிறைஞ்சிருக்கிறது பொதுத்தன்மையாக எடுக்கணும். வளம் நிறைந்திருத்தல். அப்ப போடுங்க, ஓமானம் சோழ நாடு, உவமேயம் கோசலை நாடு, பொதுத்தன்மை வளம் மிக்கதாக இருத்தல். பொதுத்தன்மை என்ன பிள்ளைகள்? வளம் மிக்கதாக இருத்தல். கிளியரா?
அடுத்த கேள்வியை பாருங்க. நிலைத்திணை இயங்கு திணை என்பவற்றை குறிப்பிடுங்க, விளக்குங்கன்னு சொல்லுங்க. நிலைத்திணை இயங்கு திணை, நிலைத்திணை இயங்கு திணை என்று சொல்றத விளக்க சொல்லியிருக்காங்க. என்னென்று விளக்குவீங்க? மிஸ் நிலைத்திணைனா மரம் செடி கொடி ஆகிய உயிர் அற்ற பொருட்கள் மிஸ். இயங்கு ஓகே திணை தேவர்கள் மனிதர்கள் ஆகிய இயங்குகின்ற இயங்கு திணை பொருட்கள் மிஸ். ஓகே சரியா? ஓகே எழுதி கொள்ளுங்க. நிலைத்திணை இயங்கு திணை என்று சொல்றதுல நிலைத்திணை என்று சொல்றது பிள்ளைகள் மரம் செடி கொடி முதலான தாவரங்கள் இடம்பெயர்ந்து செல்ல முடியாதவை. சரியா? மரம் செடி கொடி முதலான தாவரங்கள் மற்றும் இடம்பெயர்ந்து செல்ல முடியாதவை வந்து நிலைத்திணை என்று சொல்லப்படுறது. அத மாதிரி இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஊர்வன நீர் வாழ்றதுல, நீர்ல இருக்கிறது, நிலத்தில் இருக்கிறது, பறவைகள், விலங்குகள், மனிதர், தேவர்கள் முதலியோர் இயங்கு திணை என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? இயங்கு திணை என்று சொல்லுவாங்க. உயிருள்ள பொருட்கள் என்றும் சொல்லலாம், உயிரற்ற பொருட்கள் என்றும் சொல்லலாம். தாவரம் செடி கொடி முதலான இடம்பெயர்ந்து செல்ல முடியாதவை நிலைத்திணை என்றும், மனிதர்கள், ஊர்வன, விலங்குகள், பறவைகள் போன்று இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவைகள் இயங்கு திணை, இயங்குகின்ற திணை என்றும் சொல்லப்படுது. கிளியரா? கிளியரா பிள்ளை? ஓ மிஸ். ஓகே. இப்ப 27 மாணவர்கிட்ட ஒரு கேள்வி, இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப தானையான் என்று சுட்டப்படுறது யாரு? பரதன். அந்த மாதிரி கேள்விகளும் வரையிலும் அதையும் பாருங்க. சரியா? அதுக்காக நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். சரி? ஓகே. இதுல நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஒரு ஈ, இந்த ஒரு ஈ என்ற வார்த்தை நீங்க இதுக்கு முதல் படிச்சிருக்கீங்க. ஓ, நீங்கி ரெண்டு மீன். இது எங்க படிச்சிருக்கீங்க? ஒரு ஈ என்ற வேர்ட் புதுசா படிக்கிறீங்க. திருக்குறள்ல இருக்கு. ஓ லெவல்ல திருக்குறள்ல இருக்கு. நீதி பாடல். ஓ லெவல்ல நீதி பாடல்கள்ல இருக்கு. ஏன்னா அது ஒரு சொல்லிலுமா யாருக்கும்? அந்த யானை அணியவர் நன்பொறி. வெரி குட். யானை அணியவர் நட்பொறி. அந்த யானை போன்றவர்களோட நட்பை நாம விளக்கி நாய் போன்றவர்களோட நட்பை ஏற்றுக்கொள்ளணும் என்று தனிப்பாடல்கள்ல என்ன செய்யுது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணா, ஓயலும் மறக்க இல்லை. சரி, வெரி குட். அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஏஎல் முடிஞ்சு போனாலும் மேல் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடா. சரி, அந்த மாதிரி சொற்களுக்கு அரும்பதங்கள் பார்க்கும். பொலன் என்றால் என்ன? பொன். நோட் பண்ணுங்க. பொலன் என்றால் பொன். கலல் என்றா என்ன? வீரக்கல். கலல் என்றா வீரக்கலல். சரியா? அதே மாதிரி ஒரி என்றா என்ன? விட்டு நீங்கி. ஒரி என்றா என்ன பிள்ளைகள்? நீங்கி. சரியா? அது மாதிரி எய்தினான். எய்தினான் என்று சொல்றது என்ன? சேர்ந்தான். எய்தினான் என்றால் சேர்ந்தான். சரி, அந்த மாதிரி சொற்களையும் பார்த்துக் கொள்ளணும். களனி என்ன பிள்ளைகள்? அடைந்தான் என்று பொருள் வருந்தானே. எய்தினான் என்றா அடைந்தான், சேர்ந்தான், எல்லாம் ஒன்றுதான். ஓகே. களனி என்று சொல்றது வயல். வயல் வளமிக்க நாடு. சரியா? களனி என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? வயல். களனிக்கு இந்த வந்தியா மத்தல. சரியா? அவ்வளவு மாறி எடுத்து பிரிண்ட் அடிக்கிறீங்க. மத்தல மாத்திக்கணும். களனி, இந்த களனி. சரியா? ஓகே. அப்ப புது வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்க இல்ல, ஓஎல்ல படிச்ச பாடல்கள் அதுகள் இதுகள் தான், அந்த சொற்கள் தான் திரும்ப திரும்ப வருது. ஆனா நீங்க எழுதுற விடை அமைப்பு மட்டும்தான் மாறப்போகுது. சரி, ஓகே. முதலாவது பாடல் ஃபுல்லா விளங்கிட்டா பிள்ளைகள்? கிளியரா? முதலாவது பாடல் ஓகேவா? ஓ மிஸ். ஓகே. இப்போ ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், இந்த பாடல் என்ன சொல்றாங்க? மிஸ் பூவேலி காடுகளை உடைய பொன்னாலான வீரக்கலர்களை அணிந்த ஒப்பற்ற சேனையுடைய பரதன் வயல்கள் நிறைந்த சோழ நாடை போன்ற கோசல நாட்டை விட்டு நீங்கி சென்றமையால் உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் இறங்கும்படி கங்கை கரையை அடைந்தான். சரி, சரியா? பரதன் சிறப்பும் சொல்லுது, அவன் எப்படி வந்து கங்கை கரையை அடைஞ்சான் என்ன செய்யுது இந்த முதலாவது பாடல் சொல்லு. இது ஃபுல்லா கிளியரா பிள்ளைகள்?
மிஸ் இதுதானே என்ன? ஓகே ஓ மிஸ். சொல்லுங்க. மிஸ் பாடல் பாடமாக்கணுமா மிஸ்? பாடல் பாடமாக்க தேவையில்லைம்மா. 12 மார்க்ஸுக்கு பாடல் தருவாங்க. சரியா? பாடல் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் சில பாடல் அடிகளை கொடுத்து எழுத வேண்டியா இருக்கு. எப்படி? 20 மார்க்ஸ் சில பாடல் அடிகளை கொடுக்க வேண்டியா இருக்கும். அது நாம 1லிருந்து 72 வரையான பாடல்களை முழுமையா ஆணித்தனமா படிச்சுட்டோம்டா அது உங்களுக்கு பாடமாக்காமலே ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். பாடமாக்காமலே நிக்கிற மாதிரி நான் சொல்லி தருவேன். அந்த விடை எழுதுற அமைப்பையும் உங்களுக்கு பழக்கி தருவேன். சரிதானே? அதனால பயப்பட தேவை. ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே சரிதானே? 8 மணி ஆகிடுச்சா? ஓகே அடுத்த பாடலை பார்ப்போம். சரி 2வது பாடலை பாருங்க. சரி 8:30க்கு முடிப்போமா? சரி எனக்கு அடுத்த ஜோக்ரிக் கிளாஸ் இருக்கு. அது 8:30. மேடம் 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு போலாம். ஓகே நான் ரெக்கார்டிங் போடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. சரி 2வது பாடலை பாருங்க. இதுல சந்தர்ப்பம் மாறுது. 2வது என்ன பிள்ளைகள்? திரும்ப சந்தர்ப்பம் மாறுது. என்ன சந்தர்ப்பம் என்றால் கங்கை கரையை அடைந்த சேனையின் சிறப்பும் மிகுதியும் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பம். கங்கை கரையில பரதன் எப்படி வந்தான்ட்டு 1வது பாடல் சொல்லிட்டு இப்ப அவனோடு வந்த படைகளை பத்தி சொல்ல போறாங்க. அழகா கேளு. சரி படைகளை பத்தி என்ன செய்ய போறாங்க? சொல்ல போறாங்க. சரி பாருங்க. என்ன அருஞ்சுரும்பு தம் இனத்துக்கல்லது கண்ணகன் பெரும்புணல் கங்கை எங்கனும் அண்ணல் வெங்கரி மதத்தறிவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தன்று ஆயதே. சரியா? இதுல யானைப்படையின் சிறப்பு சொல்றாங்க. எவ்வளோ யானைப்படை வந்துச்சுன்னு பாருங்க. சரி எவ்வளோ யானைப்படை வந்திருக்கும் பரதனோட என்று பாருங்க. சரியா? கண்ணகன் பெரும்புணல் கங்கை என்கணும் இதான் கொண்டு கூட்டும் போது 1வதாக வருது. சரியா? கண்ணகன் பெரும் புனல், புனலண்டா நீர், கங்கை எங்கனும் இந்த இடமகன்ற அதிகளவு நீரை உடைய இந்த கங்கை ஆற்றுல அண்ணல் வெங்கரி, அண்ணல் என்றால் பெருமையுடைய, தலைமைத்துவம் உடைய என்று பொருள் வரும். சரியா? இந்த பெருமையுடைய கொடிய யானைகளோட மதநீர் பெருக்கு, யானைகளோட அந்த எச்சி, மதநீர் பெருக்குன்னு சொல்றது என்ன? அந்த எச்சி. சரியா? அந்த யானைகளோட வர வீணை தான் சொல்றது மதநீர் பெருக்கு. அந்த மதநீர் பெருக்காகிய அந்த அருவி எல்லா இடங்கள்லையும் பாய்ந்து ஓடுறதால அந்த கங்கை ஆற்றினுடைய நீர் அசுத்தமாகி விட்டதா. இந்த கங்கை ஆற்றுடைய நீர் என்னையா? அசுத்தமாகிட்டு. அது வண்டு கூட்டங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். வண்டுகள் எப்பையும் சேறு சகதிகளை தான் அந்த தண்ணிகளை தான் இருக்கும். அது கணக்கிட முடியாத வண்டு கூட்டங்களுக்கு தான் சொந்தமாகும். அது தவிர மனிதர்களோ உயிர்களோ உண்ணவோ குடிக்கவோ குளித்து மூழ்கவோ அந்த கங்கையை சொந்தமாம போயிட்டு உரித்து அல்லாததாகிட்டு என்று சொல்றாங்க. அடியா வழங்க யானை 1 2 மேக்சிமம் ஒரு 40-30 வந்திருந்தாலுமே அந்த யானையோட வீணி கங்கை ஆற்றுல பட்டிருந்தா, யானையோட வீணி வந்து அந்த கங்கை ஆற்றுல பட்டிருந்தா அந்த கங்கையாறு முழுவதும் என்ன செய்யாது? அசுத்தமாகி இருக்காது. ஆனா இதுல என்ன சொல்றாங்க? அந்த கங்கை ஆற்றில இருக்கிற ஃபுல்லா நீருமே அசுத்தமாகிட்டு. அத மனிதர்களோ உயிரினங்களோ குடிக்கவும் மேலாது, குளிக்கவும் மேலாது. அது வண்டுகள் மட்டும்தான் யூஸ் பண்ணலும். அவ்வளோ பேராகிட்டது, தகுதியாகிட்டு அந்த மத நீர் வந்து அவ்வளவு கலந்துட்டு என்று சொல்றாங்க. இப்ப யோசிங்க, எவ்வளவு யானைகள் வந்துருக்கு. கற்பனை கெடுங்க, அந்த கதையை கற்பனை கெடுங்க. அப்ப எவ்வளவு யானைகள் வந்திருக்கும் அந்த கங்கை ஆற்றுல. இவ்வளவு யானைகள், எவ்வளவு பெரிய அந்த கங்கையாறு, அந்த கங்கையாறு ஃபுல்லாவே பாலாகிட்டு என்று சொல்ற அளவுக்கு எவ்வளவு யானைகள் வந்திருக்கணும். கொஞ்சம் யானை வந்திருக்கணுமா? நிறைய யானை வந்திருக்கணுமா? எண்ணி கணக்கிட முடியாத யானை வந்திருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். நிறைய யானை மிஸ். நிறைய யானை வந்திருக்கணும். நீங்க எல்லாரும் பீச்ல குளிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. பீச்ல குளிச்சிருக்கீங்களா? ஓ மிஸ். குளிச்சிருப்பீங்க. எத்தனையோ பேர் பீச்ல குளிச்சிருப்பாங்க. அப்படி எல்லாரும் பீச்ல உங்களுடைய ஊத்தைகள் எல்லாம் குளிப்பட்டு கடல்ல போய் குளிக்கிறீங்க எல்லாரும். எல்லாரும் குளிக்கிறதால அந்த கடல் வந்து ஒரு
ஒரு பீச்ல ஒரு 50 பேர் குளிக்கிறீங்கன்னு வைங்களேன். 50 பேர் குளித்தாலும் அந்த 50 பேர் இது வந்து அப்படி போயிடும். அதெல்லாம் அந்த நீர் வந்து அசுத்தமாகாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடல் நீர் வந்து எத்தனை இருந்தாலும் அது சுத்தமாகி கொண்டே இருக்கும். அத மாதிரி இப்ப இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, ஒரு ஒரு சின்ன ஒரு ஜொக்குல உஜாலாவை கரைச்சி என்ன செய்றீங்க, கடல்ல ஊத்துறீங்க. ஒரு சின்ன ஜொக் 50 மில்லி ஜொக்குன்னு வைங்களேன். 50 மில்லி ஜொக்குல உஜாலாவை கரைச்சி சரியா கலரை கரைச்சி ஊத்துறீங்க. கடல் ஃபுல்லா உஜாலாவாகிருமா, ஊதா கலர் ஆகிருமா? சொல்லுங்க. இல்ல மிஸ். ஆகிருமா? இல்ல மிஸ். அதே டொன் கணக்குல சரியா கடல் அளவு அதே டொன் கணக்குல நீங்க உஜாலாவை ஊத்தினா கடல் இப்ப என்ன செய்யும்? அதே கலர்ல இருக்குமா இல்லாட்டி நிறம் மாறுமா? நிறம் மாறும் மிஸ். ஆஹ் சரி, அத மாதிரி தான் இது. ஒரு யானை கொஞ்ச யானை போயிருந்தா அதுல எச்சி பட்டு அவ்வளோ நீரும் அசுத்தமாக இருக்காது. அப்ப எவ்வளோ யானைகள் வந்திருக்கும், எவ்வளோ யானைகளுடைய எச்சி வடிஞ்சுதான் அது என்ன அவ்வளோ பெரிய கங்கையாரும் அசுத்தமாகிட்டு. அவ்வளோ பெரிய கங்கையாரும் மனிதர்களோ ஏனைய உயிரினங்களோ குளிக்கிறதுக்கோ உரித்தல்லாததாகி போயிட்டு. அப்ப அதை யார் அந்த கங்கையாற்றை யூஸ் பண்ணலாம்டா, வண்டு கூட்டங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா வண்டுகள் சேருக்குள்ள தான் இருக்கும், சேறு சகதிக்குள்ள தான் இருக்கும். மனுஷங்களுக்கு அதை யூஸ் பண்ணிடாது என்று யானை படையின் மிகுதி என்ன செய்யறாங்க, உயர்த்தி சொல்றாங்க. யானைப்படையின் மிகுதி, அவ்வளோ யானைகள் வந்தது அது நம்மளுக்கு உணர முடிகிறது. அப்ப பாருங்க, பரதன் வந்ததும் இல்லாம அவன் எவ்வளவோ யானைகளை கூட்டிட்டு வந்து இருக்கிறான். விளங்குதா அவங்களுக்கு இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்க? விளங்கிட்டா? இதான் இந்த பாடு. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, பொருளை பாருங்க. இந்த இடமகன்ற அதிகளவு நீரையுடைய இந்த கங்கை ஆற்றுல பெருமையுடைய அந்த கொடிய யானைகளோட மதநீர் பெருக்காகிய அருவி பாருங்க. மதநீர் பெருக்காகிய அருவி, மதத்து அருவி சரியா, மதநீர் பெருக்காகிய அருவி உருவக அணி. யானைகளோட அந்த மதநீர் வந்து அருவியாக என்ன செய்யப்பட்டிருக்கி, உருவகிக்கப்பட்டிருக்கி. மதநீர் பெருக்காகிய அந்த அருவி எல்லா இடங்கள்லையும் பரவியதால, எல்லா இடங்களையும் பாஞ்சு ஓடுறதால அந்த தண்ணிய ஏனைய உயிர்களோ மனிதர்களோ குடிக்கவோ குடிச்சு மூழ்கவோ உரிமை இல்லாம ஆகிட்டு. அப்ப யாருக்குண்டா, அருஞ்சுரும்புண்டா வண்டு கூட்டங்களுக்கு மட்டும்தான் அது உரித்ததாகிட்டு இந்த யானையின் மிகுதியை கூடுறாங்க. சரியா, யானைண்ட மிகுதி வந்து சொல்லப்பட்ட சந்தர்ப்பம். சரி, ஓகே. இப்ப பாப்போம் இந்த பாடலிடம் பெற்ற சந்தர்ப்பம். இப்ப சந்தர்ப்பத்தை சொல்லுங்க டக்கண்டு. என்ன மெயினான சந்தர்ப்பம்? மெயினான சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. அந்த கங்கை கரையை அடைந்த யானைகளோட சிறப்பும் மிகுதியும் சொல்லியிருக்காங்க. வெரி குட். பெரும் சேனையோடு நோட் பண்ணுங்க. சரியா, பெரும் சேனையோடு கங்கையின் வடகரை அடைந்த பரதனின் யானைப்படையின் சிறப்பும் மிகுதியும் கூறப்பட்ட சந்தத்தில், கங்கையின் பெருஞ்சேனையோடு கங்கையின் வடகரை வந்தடைந்த பரதனது சேனையில யானைப்படையின் சிறப்பும் மிகுதியும் கூறப்பட்ட சந்தர்ப்பம். யானைப்படையின் சிறப்பும் மிகுதியும் கூறப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த செய்யுள் என்ன செய்யப்பட்டது, பாடப்பட்டிருக்கு. எழுதிட்டீங்களா சந்தர்ப்பம்? அடுத்தது பாருங்க, இந்த செய்யுள்ல பரதண்ட யானைப்படையின் சிறப்பு மிகுதியும் எவ்வாறு கூறப்பட்டிருக்கி என்னண்டு செகண்ட் சொல்லுங்க பிள்ளைகள்.
இடமகன்ற அதிக நீரினையுடைய கங்கையில் பெருமையுடைய யானைப்படைகளின் மத நீர்ப்பெருக்காகிய அருவி எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதால் மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் உண்ணவும் குளிக்கவும் உரித்துடையதாக இல்லாமல் போய்விட்டது. எண்ணி கணக்கிட முடியாத வண்டுகளுக்கு அது உரித்தாகும். ஓகே, இதுல என்னண்டு யானைப்படையின் சிறப்பு சொல்லப்படுது, மிகுதியும் சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு இடமகன்ற அந்த பெரிய கங்கை ஆற்றுல பெருமையுடைய இந்த கொடிய யானைகளிட மதநீர் பெருக்காகிய அருவி எல்லா இடங்களையும் பாய்றதால அந்த நீரானது அசுத்தமாகி விட்டது என்றும், அது வண்டு கூட்டங்கள், எண்ணி கணக்கிட முடியாத வண்டு கூட்டங்களுக்கே உரித்தாகும் என்றும், ஏனைய உயிர்களுக்கு குடிக்கவும் குளிக்கவும் உரியதற்றாகிட்டு என்று சொல்வதன் ஊடாக யானைப்படையின் மிகுதி என்ன செய்யப்படுது, தெளிவாக சொல்லப்பட்டது. அப்ப எவ்வளவு யானைப்படைகள் வந்திருக்கும் என்று நம்மளால என்ன செய்ய முடியுது, அறிய முடிகிறது. சரியா? கங்கை நீரிலும் பார்க்க யானைகளிட மதநீர் பெருக்கு அதிகம் என கூறியதன் மூலம் யானைகளின் கூடுதலான எண்ணிக்கை, யானைகளின் மிகுதி, யானைப்படையின் மிகுதி உணர்த்தப்பட்டுள்ளது என்று எழுத. சரியா? மேல நான் சொன்ன வசனத்தை எழுதிட்டு கடைசியா கங்கை நீரிலும் பார்க்க யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகமாக காணப்படுகின்றது. கங்கை நீரிலும் பார்க்க யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகமாக காணப்படுகின்றது என்று கூறியதன் மூலம் யானைப்படையின் மிகுதி உணர்த்தப்பட்டுள்ளது அல்லது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? சரியா பிள்ளை? மிஸ் இன்னொருக்கா சொல்லுங்க. முதலாவது இந்த இதை எழுதணும். எது? அந்த அதிகளவு நீரை உடைய கங்கை ஆற்றுல பெருமையுடைய கொடிய யானைகள மதநீர் பெருக்காகிய அருவி எல்லா இடங்களிலும் பாய்ந்து ஓடுவதால் எண்ணி கணக்கிட முடியாத வண்டு கூட்டங்களுக்கே அது சொந்தமாகும் என்றும், ஏனைய உயிர்களுக்கு குளிக்கவும் குடிக்கவும் உரிமையற்றதாகிற்று என்று கூறுவதன் ஊடாக யானைப்படையின் மிகுதியும் சிறப்பும் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று கொடுக்கணும். அந்த பொருளை பாதி கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசி எழுதணும், கங்கை நீரிலும் பார்க்க யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகமாக காணப்படுகின்றது என்று கூறுவதன் மூலம் யானைப்படையின் மிகுதி வெளிக்காட்டப்பட்டுள்ளது. யானைப்படையின் மிகுதி உணர்த்தப்பட்டுள்ளது, வெளிக்காட்டப்பட்டுள்ளது அல்லது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது இருந்தாலும் ஓகே. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த செய்யுள்ள கங்கை ஆறு எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ள? எப்படி? இடமகன்ற அதிகளவு நீரை உடைய கங்கை ஆறு சிறப்பிக்கப்பட்டது. கண்ணகன் பெரும்புணல் கங்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. இடமகன்ற அதிகளவு நீரை உடைய கங்கை ஆறு என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடியை மட்டும் கொடுத்து நீங்க என்ன செய்யணும், அதை விளக்கணும். இடமகன்ற அதிகளவு நீரை உடைய கங்கை ஆறு என்று சொல்வதன் மூலம் கங்கை ஆறு சிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா? அது மட்டும்தான் அதுக்கு ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த செய்யுள்ள என்னென்ன அணிகள் இனங்காண, அந்த இடம்பெற்ற அணிகள் இனங்காண்டு விளக்க சொல்லு. என்னென்ன அணிகள்? ஓகே, வெரி குட், வெரி குட். உருவக அணியும் இருக்கி, உயர்வன வெற்றி அணியும் இருக்கி. உருவக அணி என்ன சொல்லி தந்தன்? மதத்து அருவி. மதத்து அருவி அதாவது கொடிய யானைகளுடைய மதத்து அருவி. சரியா? கொடிய யானைகளுடைய அந்த மதத்து நீர் அருவியாக உருவகிக்கப்பட்டுள்ளது. எழுதி கொள்ளுங்க. இத கொடுக்கணுமா? அடி கொடுக்கணும். வெங்கரி மதத்து அருவி என்ற அடிகளில் உருவகாணி கையாளப்பட்டுள்ளது. உருவகாணி கையாளப்பட்டுள்ளது. அடிய கொடுத்துட்டு உருவகாணி கையாளப்பட்டுள்ளது. கீழ் எழுதுங்க. அதாவது கொடிய யானைகளுடைய மதத்து நீரானது, கொடிய யானைகளுடைய மதத்து நீரானது, மத நீர் வீணியத்தான் சொல்ல. சரியா?
மதத்து நீர், அதாவது அந்த உஷ்ணம் காரணமாக அந்த யானைகள்கிட்ட வடியும் அது. சரியா? ஓகே. மதத்து நீரானது அருவிக்கு என்ன செய்யப்பட்டது? உருவகம் செய்யப்பட்டது. மதத்து நீர் அருவிக்கு உருவகம் செய்யப்பட்டுள்ளது, அருவியாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. சரியா? கிளியரா? அடுத்தது இன்னொரு அணி இருக்கிறதுல, உயர்வு நவீட்சி அணி. என்ன பிள்ளைகள்? உயர்வு நவீட்சி அணி. நல்லா நோட் பண்ணுங்க. உயர்வு நவீட்சி அணி என்று சொல்றது பிள்ளைகள் ஒன்றை மிகைப்படுத்தி சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுறது. என்ன பிள்ளைகள்? மிகைப்படுத்தி சொல்றதுக்கு. தற்குறிப்பேற்ற அணின்னா என்னண்டு தங்க செயல் படிக்கும் போது சொல்லி தந்தேன். இதுல உயர்வு நவீட்சி அணி வருது, தற்குறிப்பேற்றம் வருது, உருவகம் வருது, அதெல்லாம் வருது. சரியா? உயர்வு நவீட்சி என்ன சொல்றது பிள்ளைகள்? ஒண்ட மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி ஒரு விஷயத்த அதிகமாக பில்டப் பண்ணி சொல்றது. உங்களோட பாஷையில சொல்லணுமெண்டா கொஞ்சம் உருட்டுகள் சேர்த்து சொல்றது. நம்ப முடியாம இருக்கு, நம்மளால ஜீரணிக்க முடியாத மாதிரி விஷயங்களை சொல்றதுதான் உயர்வு நவீட்சி. மிகைப்படுத்தி சொல்றது, ஒன்றோட சிறப்பை சொல்றதுக்காக மிகைப்படுத்தி சொல்றது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கங்கை ஆற்றுல இந்த யானைகளோட அந்த நீர் பட்டு அது மத்த ஆட்களுக்கு குடிக்கவோ குளிக்கவோ இயலாம போயிட்டு என்று சொல்றது நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? சொல்லுங்க. இல்ல மிஸ். அப்ப அத யானைகள் அவ்வளோ வந்துச்சு, யானைகளோட மிகுதியை சொல்றதுக்காக இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த உயர்வு நவீட்சி கையாளப்பட்டு. சரியா? உயர்வு நவீட்சி என்ன செய்யப்பட்டிருக்கி? கையாளப்பட்டிருக்கி. சரியா? கங்கை ஆற்று அப்ப போடுங்க, உயர்வு நவீட்சி அணி கையாளப்பட்டிருக்குன்னு போட்டுட்டு, கங்கை ஆற்றில் கங்கை நீரிலும் பார்க்க யானைகளின் மதநீர் பெருக்கு. கங்கை நீரிலும் பார்க்க யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகரித்தது. யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகரித்தது என்று கூறுவது உயர்வு நவீட்சி அணி ஆகும். உயர்வு நவீட்சி அணி ஆகும். இங்கு யானைப்படையின் மிகுதியை கூறுவதற்கு இந்த அணி கையாளப்பட்டுள்ளது. யானைப்படையின் மிகுதியை கூறுவதற்கே உயர்வு நவீட்சி அணி இங்கு கையாளப்பட்டுள்ளது. சரியா? யானைப்படையின் மிகுதி தான் சொல்றாங்க. என்ன? கங்கை ஆற்றிட அந்த நீரை விட அதிகமான யானைகளோட மத நீர் பெருக்கு என்று சொல்றது பிள்ளைகள் என்ன? உயர்வு நவீட்சி அணி. விளங்குதா? இன்னொருக்கா சொல்றேன் பாருங்கம்மா. கங்கை ஆற்றின் கங்கை நீரிலும் பார்க்க, கங்கை ஆற்றுல அந்த கங்கை நீரிலும் பார்க்க யானைகளோட மதநீர் பெருக்கு, யானைகளோட அந்த உஷ்ணத்தால அந்த மதநீர் பெருக்கு, அந்த மதநீர் பெருக்கு அதிகமாக இருக்குது என்று சொன்னது உயர்வு நவீட்சி அணி. உயர்வு நவீட்சி அணி யானைகளின் மிகுதியை உணர்த்துவதற்காக, யானையின் மிகுதியை கூறுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி எழுத, அதுதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். யானையின் மிகுதியை உணர்த்துவதற்காக இந்த உயர்வு நவீட்சி அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிளியரா? சரி, அப்ப 2 கேள்வியும் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்ப இதுல அருமதங்களை பார்ப்போம். இது அருமதங்கள் என்னது சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, சுரும்பு என்று சொல்றது என்ன? சுரும்பு வண்டு. சுரும்புண்டா என்ன பிள்ளைகள்? வண்டு. என்ன அறிஞ்சுரும்புண்டா எண்ணி கணக்கிட முடியாத வண்டு. அத சுரும்புன்னு என்ன சொல்றது? வண்டு. சரியா? புனல் என்றா என்ன? புனல்
நீர் மிஸ். நீர். சரியா? அரும்பதங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நீர். வெங்கரி. வெங்கரி என்றா என்ன? ஆண் யானை மிஸ். கொடிய ஆண் யானை. கொடிய வெங்கரி யானை. என்று வந்தா கொடி என்று வரணும். சரியா? வெறுமனே ஆண் யானை போட்டா பிள்ளை. கொடிய யானை. சரியா? கொடிய யானை. சரி. கண்ணகன் என்றா என்ன? இடம். இடமகன். கண்ணகன் என்ன விலகல்? இடம். சரி. சரி, அப்ப 2 பாடலும் ஃபுல் கிளியரா உங்களுக்கு? இன்னைக்கு படிச்ச 2 பாடலும் விளங்கினதா? ஓகே மிஸ். சரிதானே? அப்ப எப்படி ஒவ்வொரு பாடல் இன்றைக்கு டைம் போயிட்டு என்ன கதை சுருக்கம்லாம் சொல்ல டைம் போயிட்டு, அதனால அடுத்தடுத்த கிளாஸ் பண்ணிட்டு அடுத்த பாடல் நாம பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? கியூட்டை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கியூட் எடுக்காதாக்கள் ரெக்கார்டிங்கை பார்த்து திரும்ப அதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பாடல் 1 தொடக்கம் 13, செகண்ட் டேர்முக்குரிய பாடல் 14 தொடக்கம் 23 நினைக்கிறேன். சரியா? இதை போட்டுருக்கிறேன். ஓ, 1 தொடக்கம் 13 ஃபர்ஸ்ட் டேர்ம், 14 23 செகண்ட். சரியா? உங்களுக்கு அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். சரி, பிறகு தேர்ட் டேர்முக்கு இணைஞ்சு வரும். 4th டேர்ம், 5th டேர்ம், 6th டேர்ம் அது உங்களுக்கு வருது. சரியா? 6th டேர்ம் இணைஞ்சு வரும். அதெல்லாம் ஒவ்வொரு டேர்முக்கு படிப்போம். அப்ப நாம இப்ப படிக்க வேண்டியது இவ்வளவு பாடலும் படிக்கணும். 23 பாடல் மட்டும் நாம படிக்கணும். சரியா? சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல வந்து நாம பார்ப்போமா? மறக்காம இந்த டியூட்டை வந்து பிரிண்ட் எடுத்து செய்து வச்சுக்கொள்ளலாம்.